நீங்க நினைக்கிறது சரியான நேரமா இருக்க முடியாது. நான் நினைப்பேன் இதுதானே எனக்கு சரியான நேரம், இதுதானே எனக்கு சரியான காலம். ஆனா அது தேவன் நினைக்கணும்ல. உங்க காலம் வேற, ஆண்டவருடைய காலம் வேற. நீங்க பார்க்கிற நேரம் வேற, ஆண்டவர் பார்க்கிற நேரம் வேற. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்ப தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்று ஆழமா நம்பணும். உங்க லைஃப்ல ஒரு சரியான நேரத்துல அவர் சரியான மேகத்தை எழும்ப பண்ணுவார். நமக்கான இலக்கு வேற, அதனாலதான் நமக்கான தாமதமும் அதிகமா இருக்குது. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? அவங்களுக்கு இருக்கிற இலக்கு வேறப்பா, உனக்கு இருக்கிற இலக்கு வேற. அவங்க பிளைட்ல சென்னை ஏறதுக்கு புறப்பட்டாங்க, 10 மணிக்கு ஏறிட்டாங்க. ஆனா கர்த்தர் உன்னை வேறொரு நாட்டுக்கு, வேறொரு தேசத்துக்கு, ஒரு உயர்வான ஸ்தலத்திற்கு கொண்டு போக நினைக்கிறாரு. அதனாலதான் உன்னை அவங்களை விட காத்திருக்க வைக்கிறார். சரியான நேரத்துல சரியான மேகம் எழும்போ. இப்போ நான் சென்னைக்கு 10 மணிக்கு பிளைட்ல போறதும் தப்பில்ல, அவர் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு பிளைட் ஏறதும் தப்பில்ல. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் தம்முடைய மகிமையின் மேகத்தை எழும்ப பண்ணுவார். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு மகிமையின் மேகத்தை எழும்ப பண்ணி ஒரு மகிமையினாலே நிரப்ப போகிற காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். நாம் கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்ம கடந்து வந்த பாதைகளும் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடினது என்று நாம் சொல்லுகிற நாள். தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தை விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து கொண்டு இருக்கும்போது அவர்களை சூழ ஒரு மேகம் எழும்பினது, அதுதான் மகிமையின் மேகம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு வார்த்தையை தீர்க்கமாய் பிரசங்கிக்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய மகிமையின் மேகத்தினாலே நம்மை மூட போகிறார். இந்த மாதம் ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடட்டும், உங்க குடும்பத்தை மூடட்டும், உங்க வேலையை மூடட்டும், உங்க ஊழியங்களை மூடட்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன். சரி, மகிமையின் மேகம் மூடினா என்ன பிரதர் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, வேதத்துல இந்த இடத்துல மகிமையின் மேகம் எழும்பி மூடும் போது ஒரு சர்ச்சுக்குள்ள எல்லாம் செட் ஆயிருச்சு, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆனா அந்த சபையுடைய பாஸ்டர் வெளியே நிக்கிறாரு, இந்த சபைக்குள்ள ஒரு மேகம் மூடிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் இந்த மகிமையின் மேகம் செய்து முடிக்கும். இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்லும், மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஒரு மேகம் எழும்பின உடனே மோசேவால எங்க போக முடியலன்னா உள்ள போக முடியல. நியாயமா மோசே போய் அங்க ஊழியம் செஞ்சிருக்கணும், தேவனுடைய வேலைகளை செஞ்சிருக்கணும். ஆனா எதையுமே செய்ய முடியாம மகிமையின் மேகம் எழும்பின உடனே மோசே வெளியே நிற்கிறார். அப்போ மகிமையின் மேகம் எழும்புமே ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் அந்த மேகம் செய்து முடிக்கும். நமக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் அந்த மேகம் நடத்தி முடிக்கும். என்னங்க இந்த மகிமையின் மேகம்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய வல்லமையோடு வெளிப்படுவது, தேவன் யார் என்று வெளிப்படுவது. இனி வருகிற காலங்கள்ல தேவன் யார் என்று நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். நம்ம நிறைய பேரு ஏதோ ஒரு வாழ்க்கை, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். இனி வருகிற காலங்கள்ல தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவார். தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வெளிப்பட பண்ணுவார். தேவ ஜனங்களே, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கட்டாயம் சொல்றேன், உங்களுக்காக ஒரு மகிமையின் மேகத்தை தேவன் எழும்ப பண்ணுவார். உங்க வாழ்க்கையில இனி வருகிற காலங்கள்ல மகிமையின் மேகம் எழும்பும். இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டு வந்த உடனே இல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவர்கள் ஒரு மகிமையின் மேகம் மூடினது. இந்த நாட்களிலே தேவனுடைய ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூட காத்திருக்கிறது. சோ இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையின் மேகத்தினாலே நான் நிரப்புவேன். மேகம் எழும்பினா என்ன நடக்கும்? நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அந்த மேகம் செய்து முடிக்கும். கர்த்தர் நமக்காக யார்
எல்லாவையும் செய்து முடிப்பார். சோ அப்படிப்பட்ட நாட்களை நம்ம சந்திக்க போறோம். சரி, 3 விஷயங்களை இந்த மேகத்தை குறித்து நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 35வது வசனம். மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. நான் தான் சொன்னேனே, கர்த்தருடைய மகிமை எழும்பி நிரப்பின உடனே மோசேவால உள்ள போக முடியல. மனுஷன் படுத்துற தடை வேற, சத்துரு படுத்துற தடை வேற. ஆனா இங்க மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிற்கிறார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மோசே செய்ய வேண்டியதெல்லாம் அங்க கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் செய்து முடித்தது. நான் சொல்லுகிறேன், எதையெல்லாம் நாம் நிறைவேற்றி முடிக்கணுமோ, எதையெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணுமோ, அதையெல்லாம் கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் நமக்காக செய்து முடிக்கும். நம்ம நிறைய வேலையில இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் சொல்றேன், ஒரு மகிமை மேகம் எழும்போம்னா நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியமும் தன்னால நடந்து முடிக்கும். அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல அதுதான் நடக்குது. மோசே உள்ள போக முடியல, ஆனா கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்குது. சரி, ஒரு 3 காரியத்தை நம்ம சொன்னது போல வாசிக்கலாம். 40வது அதிகாரத்துல 36, 37 வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். முதலாவது கவனிங்க, வாசஸ்தலத்துல மேகம் எழும்பினா இஸ்ரவேல் ஜனங்க டிராவல் பண்ணுவாங்க. மேகம் எழும்பலைன்னா இஸ்ரவேல் ஜனங்க போக மாட்டாங்க, ஒரே இடத்துல நிற்பாங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மேகம் எதற்கு அடையாளமாய் அவர்களோடு கூட போச்சுன்னா, அவர்களை போதித்து நடத்துவதற்கு அடையாளமாய் அவர்களோடு கூட போச்சு. ஏன்னா மேகம் எழும்பினா இவங்க போறாங்க. அப்போ மேகத்துக்கு தெரியும் எது சரியான நேரம், எந்த நேரத்துல போனா கரெக்டா போக முடியும். எல்லாத்தையுமே எது போதிச்சதுன்னா மேகம் போதித்தது. நீ இந்த பக்கம் போகணுமா, நீ இந்த வழியில போகணுமா, நீ எந்த நேரத்துல புறப்படணும், நீ எந்த நாளில புறப்படணும், எல்லாவற்றையுமே போதித்து நடத்துகிற மேகம். தேவ ஜனங்களே, இந்த நாட்கள்ல நமக்கு கூகுள் மேப் இருக்குது. நம்ம எங்கேயாவது போகணும்னா மேப்பை பார்த்து போவோம். ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, இந்த மேப்பை எல்லாம் விட நமக்கு பெரிய ஒரு வழி நடத்துதல தேவனுடைய மகிமையின் மேகம் கொடுக்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேகம் எழும்புச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க போறாங்க, மேகம் எழும்பலைன்னா அவங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், எந்த வழியில போகணும், நான் என்ன சாய்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். யாருமே ஒரே வழி தான் இருக்குது, ஒரே பாதை தான் இருக்குது, நான் அந்த பாதையில போனா போதும் அப்படி சொல்ல முடியாது. இந்த பூமியில இன்னைக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம நிறைய டைம் எதுல குழம்பி நிப்போம்னா, எந்த வழி எடுக்கிறது ஆண்டவரே, என்ன செய்யறது ஆண்டவரே, இப்படி நம்ம குழம்பி நிற்பது உண்டு. ஆனா மறந்து போயிடாதீங்க, ஒரு மகிமையின் மேகம் உங்களுக்கு எழும்புமே ஆனால் அந்த மேகம் நீங்கள் போக வேண்டிய பாதையை, நீங்க பண்ண வேண்டிய பிரயாணத்தை உங்களுக்கு காட்டி நடத்துகிற மேகம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேகம் எழும்பினா இஸ்ரவேல் ஜனங்க புறப்படுறாங்க. நான் சொல்றேன், அப்ப மேகம் எழும்பலைன்னா இவங்க புறப்பட மாட்டேறாங்க. அப்போ நீங்க ஒண்ணு அறிஞ்சுக்கொள்ளணும், மேகம் சரியான நேரத்துல தான் எழும்பும். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல மேகம் எழும்புதோ இல்லையோ, தேவன் திட்டம் பண்ணின சரியான காலத்துல மேகம் எழும்பும். நம்ம நிறைய பேரு என்ன நினைப்போம்னா, இப்பவே மேகம் எழும்பணும், இப்பவே நடக்கணும். இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்க பாருங்களேன், மேகம் எழும்பினா போறாங்க, மேகம் எலும்பலையா காத்து இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தம், நிறைய தரிசனம், நிறைய தேவ திட்டத்தை பிடிச்சிருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு அறிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில எப்ப மேகம் எழும்புதோ அப்பதான் நான் போக முடியும். என் வாழ்க்கையில எப்ப மேகம் எழும்புதோ அப்பதான் அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மேகம் எழும்பலைன்னா போக கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை நீங்க போலாம், ஆனா நீங்க போனா கூட தேவன் உங்களுக்கு வச்ச ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரிக்க முடியாது. மேகம் எழும்புவதுங்கிறது ஒரு சரியான நேரத்தின் அடையாளம். சோ நான் முதலாவது உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்றேன், சரியான நேரத்திலே நம்மை வழி நடத்துகிற மேகம் அது எழும்பும். உங்க வாழ்க்கையில நான் திட்டமா சொல்றேன், சரியான நேரத்துல. நீங்க நினைக்கிறது சரியான நேரமா இருக்க முடியாது. நான் நினைப்பேன், இதுதானே எனக்கு சரியான நேரம், இதுதானே எனக்கு சரியான காலம். ஆனா அது தேவன் நினைக்கணும்ல. உங்க காலம் வேற, ஆண்டோடைய காலம் வேற. நீங்க பாக்குற நேரம்
நேரம் வேற, ஆண்டவர் பார்க்கிற நேரம் வேற. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்ப தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்று ஆழமா நம்பணும். உங்க லைஃப்ல ஒரு சரியான நேரத்துல அவர் சரியான மேகத்தை எழும்ப பண்ணுவார். நீங்க அதை குறித்து சோர்ந்து போகவும் வேண்டாம், நீங்க அதை குறித்து அங்கலாய்க்கவும் வேண்டாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் என் வழியெல்லாம் சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான், சாத்தான் அப்படியே கையை பிடிச்சு வச்சிருக்கிறான் நீங்க சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தேவனுடைய சரியான நேரம் உங்க வாழ்க்கையில வரும்னா எந்த சாத்தானும் உங்க நன்மையை பிடிச்சு வைக்க முடியாது. பிசாசு சிலதை தடுத்து வைக்கலாம். எப்ப வரைக்கும் தடுக்க முடியும்னா, தேவன் உங்களுக்காக வச்ச நேரம் வர்ற வரைக்கும் தான் தடுக்க முடியும். நேரத்துக்கு பின்னாடி அவன் தடுத்து வைப்பானா, நேரத்துக்கு அப்புறமும் சாத்தான் அதை பிடிச்சு வைப்பானா, கர்த்தர் யுத்தம் பண்ணி அதை மீட்டு எடுப்பார். சோ நம்ம வாழ்க்கையில நம்ம சரியான நேரத்திற்காக ரொம்ப காத்திருக்கணும். நீங்க யோசிக்கலாம், என்னைக்கு பிரதர் வரும், எப்ப வரும்? ஆனா உங்களுக்கு ஒண்ணு நான் திட்டமா சொல்றேன், நீங்க எதிர்பார்த்ததை விட தேவனுடைய நேரம் உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். தேவனுடைய நேரம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். தேவன் நேரம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகவே போகாது. நம்ம ஒருவேளை சொல்லலாம், இதுதான் எனக்கு ரைட் டைம், இதுதான் சரியான நேரம். இல்லவே இல்ல. கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார்னா பெரிய தரிசனம், பெரிய இலக்கு வச்சிருக்கிறார். தேவன் நன்மை செய்வார். கடந்த நாட்கள் இந்த செய்தியை சொல்லும்போது ஒரு எடுத்துக்காட்ட சொன்ன, நான் அதை மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த செய்தியை கேட்கிறோம். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நான் சென்னை போகணும்னு புறப்படுறேன். என் கூட இன்னொரு பிரதர் வராரு. அவர் லண்டன் போறதுக்கு வரார். நாங்க 2 பேரும் ஏர்போர்ட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஃபிளைட் ராத்திரி 10 மணிக்கு. ஆனா அந்த லண்டன் போற ஒரு ஃபிளைட் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு. ஆனா அவர் பாக்குறாரு, இவன் என்ன 10 மணிக்கே கிளம்புறான், இவன் கூட நான் புறப்படணுமே, இவன் கூடயே நான் போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்தாருன்னா என்ன நடக்கும்னா, சென்னை வெயில்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பார். நமக்கான இலக்கு வேற, அதனாலதான் நமக்கான தாமதமும் அதிகமா இருக்குது. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? அவங்களுக்கு இருக்கிற இலக்கு வேறப்பா, உனக்கு இருக்கிற இலக்கு வேற. அவங்க பிளைட்ல சென்னை ஏறதுக்கு புறப்பட்டாங்க, 10 மணிக்கு ஏறிட்டாங்க. ஆனா கர்த்தர் உன்னை வேறொரு நாட்டுக்கு, வேறொரு தேசத்துக்கு, ஒரு உயர்வான ஸ்தலத்திற்கு கொண்டு போக நினைக்கிறாரு. அதனாலதான் உன்னை அவங்கள விட காத்திருக்க வைக்கிறார், அவங்கள விட வெயிட் பண்ண வைக்கிறார். நீங்க மறந்துடவே கூடாது, உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான மேகம் எழும்போ. இப்போ நான் சென்னைக்கு 10 மணிக்கு பிளைட்ல போறதும் தப்பில்ல, அவர் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு பிளைட் ஏறதும் தப்பில்ல. நிறைய வேலையில மத்தவங்களுக்கு சீக்கிரமா நடக்கிறதும் தப்பே கிடையாது, நமக்கு தாமதமா நடக்கிறதுலயும் எந்த தப்பும் கிடையாது. அவர் சரியானத சரியான நேரத்துல செய்வார். தேவன் நம்மை காத்திருக்க வைக்கிறார்னா அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அதற்கும் ஒரு தரிசனம் உண்டு. நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இதுதானே ரைட் டைம், இதுதானே சரியான நேரம். உங்களுக்கு ரைட் டைமா இருக்கலாம். அதனாலதான் வசனம் இப்படி சொல்லும், ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நீ அடங்கிரு. தேவன் சரியான நேரத்தை வச்சிருப்பார். இப்போ சிலருக்கு பாத்தீங்கன்னா 21 வயசுல கல்யாணம் ஆகும், சிலருக்கு 30 வயசுல ஆகும். இது சரியும் கிடையாது, அது தப்பும் கிடையாது. ரெண்டுலயும் எந்த விதமான தப்புமே இல்லை. தேவன் தம்முடைய நேரத்துல, தேவன் தம்முடைய சித்தத்துல சரியானதை சரியான முறையில செய்வதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க அவர்கிட்ட அன்பு கூர்ந்து கொண்டே இருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த காலை வேளையில இவ்வளவு நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு தீமை செய்வார்? அவரை நேசிச்சதுனால தானே இந்த சத்தத்தை கேட்கிறீங்க. முழுமையா அந்த செய்தியை நம்ம கேட்கறதுக்கு காரணம் என்னதான் தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறது தான். சோ ஆண்டவரை நேசிச்சு இருக்கிற ஒருத்தருக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். அதனால நீங்க மறந்துடவே வேண்டாம், உங்க வாழ்க்கையில எதையுமே அவர் தீமையா வைக்க மாட்டார். அவர் சரியான நேரம் வச்சிருப்பார். நீங்க வேதத்துல எடுத்தீங்கன்னா, அன்னாள் காத்து இருக்கிறாங்க, பெண்ணினாளுக்கு குழந்தை வருது. அப்ப அன்னாளுக்கு யோசிச்சிருக்கலாம், அவளுக்கு 10 குழந்தை பிறக்குதே, எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. நான் சொல்றேன், அண்ணாலே உன் மேல இருக்கிற தரிசனம் பெருசுமா, உன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசுமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு திட்டமா சொல்றேன், தேவன் உங்களை காத்திருக்க பண்ணுவாரானால் உங்கள் வாழ்வில் இருக்கிற தேவ திட்டம் அது பெரியது. உங்கள் வாழ்வில் இருக்கிற தேவனுடைய தரிசனம் அது பெரியது. தேவஜனங்களே, நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, ஏன் காத்திருக்க வைக்கிறீங்களா ஆண்டவரே? இதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது.
உங்க காத்திருப்புக்கு இப்ப பதில் கிடைக்காது, தேவன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பதில் கிடைக்கும். தேவன் நிறைய டைம் ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன், எப்ப செய்வேன், எதையுமே சொல்ல மாட்டாரு. ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே அதுல அறிஞ்சுக்குவோம், இவ்வளோ நல்ல பாதையை ஆண்டவரே, இவ்வளோ நன்மை செய்வீங்களா ஆண்டவரேன்னு நம்மளே அறிஞ்சுக்குவோம். சோ பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, சரியான நேரத்துல சரியான மேகம் எழும்பும். சிலர் குழந்தைக்காக காத்திருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலருக்கு சில வயசு, சாராளுக்கு 100 வயசுல 90 வயசுல குழந்தை பிறந்ததுனால என்ன தப்புன்னு நீங்க யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். சாராளுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அது வெறும் குழந்தை, சாராளுக்கு பின்னாடி பிறந்ததுனால அவள் ஜாதிகளுக்கு தாய், அவள் கணவன் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஒவ்வொரு காத்திருப்புக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கும். சோ முதலாவது, சரியான நேரத்தில் நம்மை போதித்து நடத்துகிற ஒரு மேகம் எழும்பும். இரண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 43 44வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இங்க இரண்டாவது சம்பவம் என்னன்னா, தேசத்துல எலியா ஜெபம் பண்ணிட்டாரு மழை பெய்யக்கூடாதுன்னு. 3 வருஷம் மழை பெய்யல. 3 வருஷம் மழை பெய்யலன்னு உடனே ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்லுவாரு, நீ போ, நான் தேசத்துக்கு மழையை கட்டளையிடுவேன். அதே போல எலியா வந்து நிற்பார். வந்து நின்று தனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு நிற்பார். முடிச்சுட்டு நிற்கும் போது தான் வேலைக்காரனை பார்த்து சொல்லுவாரு, மழை வருதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இவன் போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து சொல்லுவான், மழையே வரல ஆண்டவரே, மழையே வரல ஆண்டவரே. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் எதிர்பார்ப்போடு போறான். வேலைக்காரன் என்ன நினைச்சிருப்பான், என் தீர்க்கதரிசி, என் எஜமானன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும்னு நினைச்சிருப்பான். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் இவன் போயிட்டு வந்தா ஏமாற்றம், மழை வரல. நீ போய் மழை வருதான்னு பாருன்னா, இவர் போய் பார்க்கிறார், மழையை காணா. ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி வராரு. 2வது முறை, 3வது முறை, 7 முறை போனதுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். அவன் சொல்லல பெரிய மேகம் எழும்பிருச்சு, மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அப்போ இவ்வளோ சின்ன மேகம் தான் ஐயா எழுப்பி இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி மழை பெய்யறதுக்கெல்லாம் பெரிய மேகம் எல்லாம் எழும்பல, கொஞ்சம் மேகம் தான் எழும்பி இருக்குது. நம்ம வாழ்க்கையில சொல்லுவோம், பிரதர் பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் இல்ல பிரதர், கொஞ்சம் ஆசீர்வாதம் தான், ஏதோ பெரிய நன்மை வரும்னு நினைச்சேன், பெரிய காரியம் நடக்கும்னு நினைச்சேன், ஏதோ சின்னது வந்து நிக்குது அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு சின்ன உள்ளங்கை மேகம் பெருமழையின் இரைச்சலை கொண்டு வந்து சேர்த்தது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் மாறும்போது நம்முடைய எதிர்பார்ப்பை மிஞ்சி ஆசீர்வதிக்கிற ஒரு மேகம் எழும்போ. நிறைய டைம் நம்ம எதிர்பார்ப்பை எல்லாம் ஏமாற்றமா மாறும். நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்திருக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், எலியாவுடைய வேலைக்கான ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, 7 முறை போய் பார்க்கிறார் பார்க்கிறார் பார்க்கிறார். ஒரு மேகம் இல்லையே. ஒரு அப்புறமும் பார்த்தா ஒரு சின்ன மேகம். அவர் யூஸ் பண்ற வேர்டு ரொம்ப ஆழமா இருக்குது. உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். பெரிய மேகம் எல்லாம் எழும்பலையா, உள்ளங்கை மேகம் தான் எழும்பி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி பெருமழை பெய்யறதுக்கு பெரிய மேகம் வரல. நான் சொல்றேன், நிறைய டைம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் வந்திருக்கலாம். ஆனா தேவன் அந்த சின்னதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். நீங்க எதிர்பார்த்ததை விட, நீங்க நினைக்கிறத விட, நீங்க யோசிக்கிறத விட, நீங்க நம்புறதை விட அவர் உங்களை நிரப்புறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த மனுஷன் நினைச்சா, உள்ளங்கை மேகம் தானே எழும்புது, அது எவ்வளவு பெரிய மழையை கொடுத்துரும், அதுல என்ன பெரிய ஆசீர்வாதம் வந்துட போகுது, அதுதான் வேலைக்காரருடைய கேள்வி. ஆனால் அந்த உள்ளங்கை மேகத்திலிருந்து பெருமழையின் இரைச்சலை கேட்க பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக தேவனுடைய ஒரு மேகம் எழும்போ. அது சின்னதா இருக்கிறதுனால பயப்படாதீங்க, அது கண்டிப்பா எழும்போ. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பார்க்கலாம், மேகம் எழும்புது, வாக்குத்தத்தம் நிறைவேறுது நிறைவேறு நான் காத்திருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில இன்னும் எழும்பல. இந்த இடத்துல வேலைக்காரன் முதல் முறை போகும்போது எழும்பல, 7வது முறை தான் எழும்புது. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில உங்க எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு திரும்ப திரும்ப ஏமாற்றமா மாறலாம். நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் திரும்ப திரும்ப தோல்வியா மாறலாம். உங்களுக்கு தீர்க்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தால் நிரப்பப்படும் போது உன் எதிர்பார்ப்பை மிஞ்சி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உனக்கு இருக்கிறார். நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். 2022வது வருஷம் ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடத்தும் போது, அப்போ ஒரு கூட்டம் நடத்தும் போது என்ன ஒரு பெரிய ஒரு திருச்சபையில பிரசங்கிக்கும்படி அழைத்திருக்கிறார்கள். அப்போ அழைச்ச உடனே நான் அங்க கடந்து போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி எங்க ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் நமக்கு இந்த மீட்டிங்க்கு நிறைய தேவை இருக்குது. நீங்க அங்க போங்க, கர்த்தர் உங்களை சந்திச்சிருவார். எனக்கு அதை கேட்ட உடனே மனத்தாங்கல். ஏன்னா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இந்த மனுஷனுக்கு எங்க போச்சுன்னா, நான் போற கூட்டத்தின் மேல வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு பெரிய மனத்தாங்கல். அப்ப அந்த மனத்தாங்கலோட நான் அந்த கூட்டத்துக்கு போறேன். போய் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் கிரியை செஞ்சார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க காணிக்க வாங்கக்கூடாது. நானும் அதே போல வாங்கி ஜெபம் பண்ணி திருப்பி அவங்க கையில குடுத்துட்டு, ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா நான் எதிர்பார்த்து போயிருக்கலாம். ஒருவேளை எங்க ஊழியர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். இந்த இடத்துல இருந்து வரப்போகுது, இங்க இருந்து கர்த்தர் நன்மையை செய்ய போறார் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா நான் அதை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஈவினிங் எங்களுக்கு ஒரு மீட்டிங்கான தேவைக்கு நாங்க பணம் கட்டணும். திரும்ப வந்தா அன்னைக்கு சாயங்காலமே ஒரு சகோதரி, நாங்க எப்பவும் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு இருக்கிற மிஷனரிகளை தாங்குவோம். அவங்களுக்கு எப்பவும் ஒரு தொகையை அனுப்புவோம். அந்த தொகைக்க இந்த மாசம் நான் உங்களுக்கு தரோம். ஏன்னா, அவங்க எல்லாம் வெளியூர் நாட்டுக்கு ஊழிய பிரயாணம் போயிருக்கிறாங்க. உங்க கையில தரோம். ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. பாருங்களேன், எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமா மாறும்போது, என்னுடைய எதிர்பார்ப்ப மிஞ்சி ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் தானே! ஒரு தெய்வம் இருக்கிறார் தானே! கண்டிப்பா சொல்றேன். நம்ம எதிர்பார்த்த கதவெல்லாம் அடைக்கப்படலாம். ஆனா, எதிர்பார்ப்ப மிஞ்சி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது நான் சொன்னேன், நமக்கு சரியான நேரத்துல போதித்து நடத்துகிற மேகம். 2வது எதிர்பார்ப்பை கடந்து நம்மை ஆசீர்வதிக்கிற மேகம். 3வது மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. 3வது ஒரு மேகம் பாருங்க, இயேசு சாமி மலை மேல நிக்கிறாரு. சீஷர்கள் கூட நிக்கிறாங்க. இத்தனை வருஷம் சீஷர்கள் யாரைத்தான் பார்த்திருக்கிறாங்கன்னா இயேசுவை தான் பார்த்திருக்கிறாங்க. இப்போ இயேசுவை அடையாளப்படுத்துறதுக்கு அங்க ஒரு மேகம் எழும்பி சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். தேவச்சனங்களே, இந்த பூமியில அநேக வருடம் இயேசு ஊழியம் செஞ்சிருந்தாலும், 3 வருஷம் செஞ்சிருந்தாலும், 30 வருஷம் வாழ்ந்திருந்தாலும், ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா ஒரு மேகம் இயேசுவை அடையாளப்படுத்த வெளிப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்றேன், உங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு மேகத்தை கர்த்தர் உங்களுக்காய் எழும்ப பண்ணுவார். உங்களை நிரூபணம் செய்கிற ஒரு மேகத்தை கர்த்தர் உங்களுக்காய் எழும்ப பண்ணுவார். உங்க வாழ்க்கையில அடையாளம் இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரதர், எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்ல, நான் பல வருஷம் வேலை செய்யறேன், ஊழியம் செய்யறேன், அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாம வாழ்றேன். கவனிங்க இந்த வார்த்தைய, நான் அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாம வாழ்றேன். பயப்படாதீங்க, உங்களை அடையாளப்படுத்த தேவன் ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். இந்த மேகம் வெறுமனே அடையாளம் மட்டும் படுத்தல, இயேசுவுக்காக பேசினது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவராகி இயேசுவுக்காகவே பேச ஒரு மேகம் எழும்பும்னா, இந்த பூமியில் இருக்கிற அற்பமான நம்மை கர்த்தர் அடையாளங்களாய் மாற்ற ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். அற்பமான நம்மை அதிசயமாய் மாற்றுகிற ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். இந்த மாதம் திட்டமாய் சொல்லுகிறேன், உங்களை அடையாளப்படுத்த ஒரு மேகத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அந்த மேகம் உங்களை அடையாளப்படுத்தும். கண்டிப்பா தேவன் உங்களை எந்த இடத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த இடத்துல உங்களை வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ, அந்த இடத்துல தேவன் ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். ஏன்னா வசனம் சொல்லுது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய மலையின் மேல் இருக்கிற பட்டணம் கண்டிப்பா கலங்கரை வெளிச்சமா கர்த்தர் நம்மை மாற்றுகிற காலம் வருகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை அடையாளம் இல்லாமல் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரதர், எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? எனக்கெல்லாம் ஒருத்தர் பேசுறதுக்கு இருக்கிறாங்களா? எனக்கு யாராவது பரிந்து பேச இருக்கிறாங்களா? இப்படி நீங்க இந்த சப்தத்தை கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அடையாளப்படுத்தும் ஒரு
மேகம் இருக்குது, உங்களுக்காக பரிந்து பேசவும் ஒரு மேகம் இருக்கிறது. நீங்க கண்டிப்பா மறந்துறாதீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைஞ்சிருக்க முடியாது. இந்த காலத்துல தேவன் உங்களுக்கு ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். அந்த மேகம் உங்கள அடையாளப்படுத்தும். அந்த மேகம் உங்கள நிரூபிக்கும். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த வீட்டுல என்ன நிரூபிக்க ஆள் இல்லையே, இந்த ஏரியால என்ன நிரூபிக்க ஆள் இல்லையே, இந்த வேலை ஸ்தலத்துல என்ன நிரூபிக்க ஆள் இல்லையே பிரதர், எனக்காக உத்தரவாதம் கொடுத்து என்னை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல பிரதர். இந்த எல்லையில நான் ஒரு அனாதையை போல வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ சொல்லலாம். உன் எல்லையில உனக்காக பேசவோ நிரூபிக்கவோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் தேவஜனமே. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவேன். அந்த மேகம் உன்னை அடையாளப்படுத்தும். அந்த மேகம் உனக்காக நிரூபணம் செய்யும். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஒரு வழி இல்லை நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், மேகம் எழும்பினா வழி பிறக்கும். மேகம் எழும்பினா எதிர்பார்ப்ப மிஞ்சின ஆசீர்வாதம் வரும். மேகம் எழும்பினா உனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசுவுக்காகவே ஒரு மேகம் எழும்பி அவர் அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்துனா நீங்க பயப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம், நீங்க ஏதோ கீழே தாழ்வா கிடக்கல. கர்த்தர் உங்களை கண்மலை மேல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க, ஆனா கண்டிப்பா சொல்றேன், இயேசு வெளிப்பட பண்ணுவார். இயேசு உங்களை வெளியாக்குகிற நாள் வரும். இயேசு உங்களை நிரூபணம் செய்கிற நாள் வரும். இன்னைக்கு தேவஜனங்களை நான் திட்டமா தீர்க்கமா சொல்றேன், உங்களை அடையாளப்படுத்த ஒரு மேகம் எழும்பும். இப்ப எத்தனை மேகத்தை பார்த்துட்டோம்? 3 மேகத்தை பார்த்துட்டோம். ஒன்னு நம்மை போதித்து நடத்துகிற மேகம், 2வது எதிர்பார்ப்பை மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிற மேகம், 3வது அடையாளப்படுத்துகிற மேகம், 4வது ஒரு மேகத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரம் மேகங்களுடனே வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 1:7 படி அவர் மேகங்களுடனே வருகிறார். இந்த 3 மேகம் இந்த பூமியில நம்மை ஆசீர்வதிக்கிற மேகம். 4வது கர்த்தர் ஒரு மேகத்தை வாக்கு பண்ணுகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறேன். இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த மேகத்திற்கு நாம் ஆயத்தமா இருப்போம். நம்முடைய எதிர்காலம் வளமா இருக்கும். தேவன் அந்த மேகத்தினாலே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக போகிறார். நீங்க இந்த 4வது மேகத்துக்கு மட்டும் ஆயத்தமா இருங்க. 3 மேகம் தன்னால வரும். எப்பவுமே நம்ம இந்த 4வது மேகத்து மேலதான் கவனமா இருக்கணும். இந்த பூமியில வாழ்றோம், வாழாம போறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம், ஆசீர்வதிக்கப்படாம போறோம், பிரச்சனையே இல்ல. 4வது மேகத்தின் மேல ரொம்ப கவனமா இருங்க. இந்த 3 மேகமும் தன்னால நடந்துரும். இயேசு சீக்கிரம் வருகிறார்.